again, I welcome you all. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இங்க. I heartily welcome Saha sir. நம்ம Saha sir introduce பண்ணவே வேண்டாம். He is a very known personality in Trichy, and I am very happy to welcome Dr. Ashraf as well as Dr. Tirupati sir, and of course இந்த விழாவோட நாயகன் அப்படின்னு சொல்லனாக்கா எங்க அருண் சார் தான். ஸோ டுடேஸ் எங்க பொறுத்த வரைக்கும் எங்க ரமணா ஃபேமிலியில ஹீ இஸ் அவர் ஸ்டார் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி இன்ஸ்பைரிங் லீடர். ஸோ அந்த லீடர்ஷிப் பத்தி தான் சார் எழுதியிருக்காரு புஸ்தகம். ஸோ அது பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் டாக்டர் சுப்பு சார் ப்ளீஸ் கம். Thank you. I'd like to welcome all. So I am part of this Ramana family, so I would take it as an opportunity. எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு both people டயஸ்ல இருக்கிறவங்களும் எல்லாரும் இங்கே பார்க்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அருண் டாக்டர் அருண் உங்களுக்கு டாக்டர் அருண் ஸ்டார் நாயகர் எல்லாம் எனக்கு அருண் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இஸ் பீன் ஐ க்ரூ அப் வித் ஹிம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் சேர்ந்து எம்டி பண்ணோம். ஸோ அருண் அப்போலேருந்தே ஹி ஹட் ஷோன் லாட் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். அவர் 1 இயர் அனஸ்தீஷியா முடிச்சுட்டு எங்க கூட எம்டிக்கு பண்ண வந்தார். நாங்களாம் அப்போ தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஜாயின் பண்ணோம். ஸோ ஹி ஆல்ரெடி ஒரு வருஷம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்டில் இருந்த ஒருத்தர் எங்கள் எல்லாருக்குமே கைட் பண்ணார். அதே இன்ஸ்டியூஷனில் இருந்திருந்தார். ஸோ எங்கள் எல்லாருக்குமே கைட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இயரில் சில ப்ரொசீஜர் எல்பிலாம் So we are a very good team. Arun used to be one of the important leaders. ஏன்னா எங்கள் டீம்லேயே around 8 of us இந்த ஏரியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ we were all together and எல்லா தியரி ஆர் ப்ராக்டிக்கல் ஸ்கில் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே அருண் used to solve it. ஸோ அங்கேருந்தே we had seen glimpses of Arun's leadership skills and our DM பண்றச்சையும் I have seen him. In fact, he stayed in the same apartment as where we were, and I have seen the kind of effort அவர் என்ன எஃபர்ட் போட்டாரு. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அருண் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாரு, இது பண்ணுறாருங்கிறதான் பார்த்துருக்கீங்க. அருண் ப்ராக்டிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ண அருண்லாம் நான் பார்த்துருக்கேன். டே அண்ட் டே அவுட் வீட்லேயே இருக்க மாட்டார். சொன்னா மேம் கீழே இருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அருண் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் அந்த டிஎம் டேஸில். ஸோ அந்த கஷ்டம், அந்த ஒரு எஃபர்ட் தான் இன்னைக்கு வாட் யூ சி ஹியர் அஸ் ரமணாவோட ஃபுல் சென்டரோ இல்லை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புக்கோ எல்லாமே. ஸோ அங்கேருந்து கற்றுக்கிட்டது எல்லாம் இஸ் நோ ஸோ பியூட்டிஃபுல்லி ஹஸ் பீன் புட் இன் டு ஒரு நட்ஷெல்ல ஒரு அழகாக ஒரு ஈஸியாக எல்லாமே டெலிவர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ வெரி குட் புக். எனக்கு ஒரு கிளிம்சஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ் டு கோ த்ரூ. அண்ட் என்னை பொறுத்த மட்டும் அருணை அப்ரிஷியேட் பண்ணுறத விட எனக்கு ஒரு பர்சனல் ப்ரைட் தட் என்னமோ நானே ஒரு புக் எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ஐ டேக் பர்சனல் ப்ரைட் இன் த ஃபேக்ட் தட் அருண் ஹஸ் அச்சீவ்ட் வாட் ஹி இஸ் அச்சீவிங் டுடே அண்ட் லாங் வே டு கோ ஃபார் அருண். அருண் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். there is a lot of things that Dr. Arun and Ramana and the community of Trichy can achieve a lot more, and I can see that this is just the beginning, and I see a lot of things coming more towards us and a lot of change. The very fact that அவர் சென்னையிலேருந்து இங்கே வந்தார். சென்னை he could have chosen to stay in Chennai, but I chose to stay in Chennai. He didn't choose to stay in Chennai. திருச்சி அவருக்கு டோட்டலாக நியூ. He decided to shift to திருச்சி because அவர் சொன்னது ஒன்றே தான், அங்கே யாருமே ஆங்காலஜிஸ்ட் கிடையாது. People have to come all the way to Chennai to see an oncologist. Isn't it bad? அங்கே ஹோல் டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்டில் யாருமே கிடையாது. நம்ம போனோன்னா we can contribute. அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்தார். ஸோ எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த லாஸ்ட் டே வென் ஹி வாஸ் மேக்கிங் அ சாய்ஸ். அவர் பைக்கில் நின்றுட்டு இருந்தார். நான் எங்கள் வீட்டு வாசலில் அந்த கேட்டு கிட்ட நின்று இது பேசினோம். ஏன்டா திருச்சி அப்படின்னு கேட்டேன். அங்கே யாருமே இல்லைடா, நோபடி இஸ் தேர். ஹியர் தேர் ஆர் சோ மெனி பட் தேர் இஸ் நோபடி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரையாரிட்டி, நம்மளோட கோல் ஆஸ் அ லீடர் மேக்கிங் த ரைட் சாய்ஸஸ், அண்ட் ஹி மேட் த ரைட் சாய்ஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஐ சி அ லாட் ஆஃப் திங்ஸ் கமிங் ஃபார்வர்ட். மை பெஸ்ட் விஷஸ் டு டாக்டர் அருண் and the rest of the Ramana team, and I'm sure this is just a beginning and we'll see a lot more. Thank you. Thank you, sir.
thank you for your wonderful address. Now, I request Dr. Ashraf, in fact, all the people in the dais, to get ready to inaugurate, launch the book. And I request Arun sir to just, take the book, and we will hand over to our chief guest of the day, and it will be released. Venkatesh sir, please help. Just time to honor our guests. I request Arun sir to just honor our chief guest. I request Dr. Subramanian to honor Mr. Saha. Now I request Dr. Vignesh to honor Dr. Tirupati sir. Thank you, sir. Now, I call upon the chief guest to address the gathering. Most respected Mr. Saha, a good friend, Dr. eminent neurosurgeon Dr. Tirupati, Dr. Lishman, who was senior most member, he's about 85 years and very active. And Dr. Arun Seshachalam, who's doing this wonderful job. I always felt any organization, the medical association, physicians of India, neuro club, academic active, the organization will not be recognized. You should always have a social arm. Medical association or any club for that matter. It is not only for the club, it is also for the individual. Arun Seshachalam is recognized as a medical oncologist. Dr. Tirupati is recognized as a surgeon. More for their academic work, what Dr. Tirupati is doing a lot of work in Kural, Tamil promotion, ethical values. Arun Seshachalam, social arm. What is this? He is spending all his time for promoting some values in the system. So that is the medical oncologist and only the medical people will know. Public you should have a social arm. Dr. Subramanian must accept it. So Dr. Vignesh is here. There are so many people, doctors, my சகோதரர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லீடர்ஷிப்பை பற்றி நம்ம அந்த புக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் ஏற்கனவே பிட்டா எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம். Success is best when you share this, share it with others. அப்படின்லாம் நிறைய போட்டிருக்காரு. Accountability, integrity, reliability, ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். இதெல்லாமே அங்கங்க பிட்டா கேட்டிருக்கோம். பட் அது ஒரு கோர்வியா கொடுத்தது இன்னைக்கு அருண் சேஷாச்சலம். லீடர்ஷிப் வேல்யூஸ் சொல்லி 3 R's, 6 vital skills and 2 core values to make you a good leader. Dr. He has given us a book. This book you should appreciate because the time he has taken, this should be முக்கியமா ஒரு லீடர் ஆகணுங்கிறதுல டாக்டர் திருப்பதி இதில் சொல்லியிருக்காரு. லீடர்ஷிப்பை நம்ம எங்கே தேட வேணாம், நாமளே we should become a leader. How you should become a leader இது இருக்கு. இந்த புக் இஸ் தேர்.
யூ ஹேவ் நாமளாக நினச்சிக்கிறது நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ டீம் ஒர்க் இருந்தால் கூட ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹியர் ஷேர்ட். ஸோ மணி ஹேஸ் டு பி ஷேர்ட், நாலேஜ் ஹேஸ் டு பி ஷேர்ட், பவர். எவ்வளோ பவர்லாம் நம்ம ஆளுக்கு வந்து ஒரு டாக்டர் பிகம்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட், பட் யூ ஷுட் திங்க் அந்த போஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஐ வில் நாட் மிஸ்யூஸ் தி பவர், I'll be honest and I'll do something to society. So knowledge, power and money must be shared, then only it is success. இது ஒன்று. செகண்ட் பாயிண்ட் இந்த புக்கில் நான் படித்தது, this is very, நான் எங்கள் டாக்டர்ஸ் தான் மெயின் அதில் கல்பிரிட். உடம்பை கவனிக்கிறது இல்லை. They think they don't have time to look after their health, and one day they'll be only looking after their health. They will not have time for anything else. சார் அழகாக போட்டிருக்கார். Yes sir, Arun, what have you done? If you don't spend time for your health, one day you'll be spending only time for your illness. இது மெடிக்கல் ப்ரொஃபஷன் ரொம்பவே நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டு they don't take care of their health. So that is a very important point. It is more applicable to the medical profession than any other people. இந்த ரெண்டு தான் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் இன்டெகிரிட்டி, ரிலையபிலிட்டி. பட் என்னோட பர்சனல் இதில் ஐ வாண்ட் டு ஷேர், மிஸ்டர் இங்கே டயஸில் இருக்கிறவங்கலாம், என் லைஃப்பில் ஐ வாஸ் திங்கிங் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆல் த டைம்ங்க 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கவங்களாம் நான் ரீட்ராஸ்பெக்டிவாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இப்போ நான் ரீட்ராஸ்பெக்டிவாக சக்ஸஸ் ஆனவங்கள பார்க்குறேன். யார் சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்கன்னு பார்த்தா நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்கே வந்தாங்களா, 3 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாங்க. எனக்கு ஐ ரிமெம்பர் இட் ஆல். They landed up, ஒரு ஆள் வந்து he landed up as a coordinator in some organization. ஒரு ஆள் he became a superintendent, office superintendent. But 10th rank, 11th rank, 15th rank வாங்கினவங்க why they become successful யோசிச்சு பார்த்தா I always felt in ஸ்கூல்லேயே தான் சொல்லுவேன், எஜுகேஷன் consists of 4 parts. 1, டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கறது, புக்கை படிக்கிறது, கிளினிக்கலில் கேஸ் பார்க்குறது ஒரு டாக்டருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் வந்து வேர்ல்டு மேட்டரே தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. தே டோன்ட் ரீட் பேப்பர்ஸ். ஸோ வேர்ல்டு மேட்டர் தெரிஞ்சுக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர், தே டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல். நிறைய பேர் இப்போ அந்த ப்ரொஃபஷனல் டாக்டரை முடிச்சுட்டு டெல்லியில் இருக்கிறேன், ஐம் ப்ரிப்பேரிங் ஃபார் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனை பார்த்துட்ருக்கேன். ஸோ வேர்ல்ட்லி மேட்டர்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அவர்ஸ், அதை தெரிஞ்சுக்கிறது செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் நாட் ஓன்லி திஸ்னா, நான் ரொம்ப யோசிச்சது என்னன்னா, என்னோட படிக்கிற காலத்தில் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இருக்காங்களே, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், படிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்போர்ட்ஸ் பரிச்சை 100 பேர் ஒரு கிளாஸில் எழுதுவோம், 100 பேரும் பாஸ் பண்ணுவோம், அல்லது 50 பேர் பாஸ் பண்ணுவோம், 50 பேர் ஃபெயில் ஆகணும். ஸ்போர்ட்ஸ் ஓடும்போதே தெரியும், நீ 100 meters ஓடினாலும் சரி, மேரத்தான் ஓடினாலும் சரி, ஃபர்ஸ்ட் 3 only is going to win, gold, silver, but still you run. Why? Because you are going to cope up with the failure. அதே failure you may lead to success at a later time. So I find people academic, worldly matters, plus the sports activities involved around, they do extremely well. So I tell you, people like brothers, sisters இருப்பாங்க, children இருப்பாங்க. நான் சொன்ன 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 4வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இட் இஸ், ஐ won't say religion, I will say conscience. நீங்கள் இப்போ எல்லாம் பேப்பரில் ஒரு இதில் ஒரு படிச்சிருப்பீங்க, ஒரு ரேஸில் ஒரு ஆஃப்ரிக்கன் ஆல்மோஸ்ட் வின்னிங், ஜஸ்ட் he came to the winning line. ஒரு 15 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே 20 மீட்டர்ஸ் முன்னாடி ஒரு போர்டு இருந்தது, சின்ன ஒரு கோடும் போட்டிருந்தாங்க. அவன் நினச்சிட்டான் தி ரேஸ் இஸ் ஓவர். They have only given in a Spanish. He thought the match, he has already won the race. பின்னாடி செகண்ட் ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருக்கவன் அவன் ஈஸியாக ஜெயிச்சு போயிருக்கலாம். He didn't do it. He pushed that fellow to the டீம் மெம்பர்கிட்ட யார்ட்டையார் கொடுத்துட்டு அவர் பின்னாடி போயிடுவார். ஸோ தட் இஸ் வாட் டாக்டர் ஆல்சோ ட்ரைட் இன் ஹிஸ் அட்ரஸ் டு டீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பாயிண்ட், நம்ம சின்ன சின்ன பாயிண்ட் இன்னைக்கு இங்கேருந்து கற்றுக்கிட்டு போகிறோம் ஆன் த வேலை. அதே மாதிரி இந்த வேர்ல்ட் கப்லையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது பிளேயர் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபைனலில் தோத்ததுக்கப்புறம் யார் வந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு? ராகுல் திராவிட் கேம். ஸோ ஹி ஓன்ட் ஆல் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இது பற்றி தான் இன்னையோட ட்ரைனிங்கும் நம்ம கற்றுக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்பீக்கர் வந்து ஐ நீட் நாட் ரிக்வயர் எனி இன்ட்ரோடக்ஷன். சஹா சார், ப்ளீஸ், ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்க் போட்டிருக்கவங்களுக்கு கூடுதல் வணக்கம். சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஏன் இங்கே அப்படின்னு யோசித்தேன். முதல்ல சார் ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னு யோசித்தேன். ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் என்னென்னா, ஒரு லீடராக இருக்கேன் ஹலோ எஃப்எம்லங்கிறத தாண்டி ஒரு 16 வருஷம் வாழ்க்கை ரேடியோவில்.
என்னைக்கு ரேடியோக்குள்ளே வந்தோமோ அதுக்கப்புறம் ரேடியோவே மாறியாச்சு. 2 பேரும் ஒரே ஒரு விஷயத்தை தான் போராடுறோம், டாக்டர்ஸ் நாங்களும். காற்று நின்றக்கூடாது, அவ்வளோதான். மூச்சு காற்றும் நிற்கக்கூடாது, காற்றின் அலைவரிசை காற்றும் நிற்கக்கூடாது. ஸோ காற்றை நோக்கிய பயணமாக தான் இது இருக்குது. நான் லீடரான்னு சொல்ல முடியாதவங்க தான் லீடர் ஆகிறாங்க. நான் கணிச்ச வரைக்கும், படித்த வரைக்கும், பார்த்த வரைக்கும் நான் லீடர்ப்பா அப்படின்னு உணராதவங்க தான் லீடர் ஆகிறாங்க. நான் ஒரு விஷயத்தை லீட் பண்ணுறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்கன்னா அன்றைக்கே அந்த 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 கேப்பபிலிட்டி சொல்லுவாங்கள்ல, அந்த திறன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது அப்படிங்கிறத நம்புகிறேன் நான். இடைவிடாமல் 16 வருஷம் காற்றலைகளில் இரவு நேரத்தில் 9 மணிக்கு திருச்சியாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு கதைகள், பல்வேறு விஷயங்கள்னு ஒரு பக்கம் என்னோட பயணம் இருந்தாலும், ஒரு ஆசானா, ஒரு குருவா, ஒரு அண்ணனா பசங்களை வழி நடத்துறது தான் பெருமையாக நான் நினைக்கிறேன். ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். காரணம் என்னென்னா, ஒரு 2000 பேர்த்து ஒருத்தராக தான் நான் போய் நிற்கிறேன் ரம்யாஸ் ஹோட்டலில். சும்மா ஒரு பேப்பரில் பார்க்குறோம், நமக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, சும்மா நம்ம பாடுவோம், ஆனாலும் நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவோம், ஐ நல்லா பாடுற நீன்னு. நம்ம சாதாரணமாக தான் பேசுவோம், சூப்பராக பேசுகிற மாதிரி. அவனுக்கு ஒரு காண்டு, எப்படியாவது போய் எங்கிட்ட வாங்கட்டும் அப்படின்னு. அப்படி தான் என்னை சொல்லி வளர்த்தார்கள். அது காலேஜ்லையா இருக்கட்டும், ஸ்கூல்லையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நல்லா பேசுறது நல்லா இருக்கு, குரல் வளம் நல்லா இருக்குங்கிறத தாண்டி கான்டென்ட் இருக்குலாம் சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்டேஜில் போய் நம்ம ஒரு இன்டர்வியூவில் 2000 பேர்த்தில் ஒருத்தராக நிற்கிறப்ப தான் நம்மளோட திறன் என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு 8 பேர் 10 பேர் பேனலிஸ்ட் உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கேள்வி கேட்குறப்ப எந்த நடுக்கமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல், எந்த பொய்மையும் இல்லாமல், நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்த சொல்கிற அந்த நிமிஷம் இருக்குல்ல. எப்படி ஒரு வருஷத்துக்கான எக்ஸாமினேஷனை 3 மணி நேரத்தில் எழுதுகிறோமோ, ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு கடைசி நேரத்தில் டாக்டர்ஸோட போராட்டமோ, செவிலியர்களோட போராட்டமோ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த சமயம். மேபி ஒரு பிரசவம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் அதில் வெற்றி பெறுபவர்கள்ங்கிறது ரொம்ப அங்கே கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் தான் எடுத்தாங்க 2000 பேர்த்தில். எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, டே 1லேருந்தே நான் அங்கே இருந்தேங்கிறனால தான். ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எப்படி இயங்குங்கிறத அடிமட்டத்தில் சிவில் ஒர்க்லேருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் படித்த படிப்பு எனக்கு அதுக்குள்ள கை கொடுக்கல. ஆனாலும் லே அவுட் எப்படி போடுறாங்க, சிக்னல்ஸ் எப்படி வருது, எங்கெங்கெல்லாம் வயரிங் பண்ணியிருக்காங்கங்கிறத அந்த நேரத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ பேருக்கு அது கிடைக்கும்னு தெரில. இன்றைக்கி ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னா நான் போய் சொல்லுவேன், ஏப்பா இந்த கன்சர்ன் இங்கே வந்திருக்குப்பா, அந்த வேறு அங்கே வந்திருக்கு, அங்கே போடு, இங்கே கேபிள் வைஸ் சரியாக இருக்கும்னா கரெக்டாக இருக்கும். எப்போ நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும்? விஷயம் நிறையா இருந்தால் பிடிக்கும், சுவாரஸ்யம் நிறையா இருந்தால் நம்மளை பிடிக்கும், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளை ரசிப்பாங்க. நம்ம குடும்பத்திலே யாராவது ஒரு மாமா இருப்பார், யாராவது ஒரு சித்தப்பா இருப்பாங்க, எல்லா குடும்பமும் அவங்களுக்கு தான் அடிப்பாங்க. அது ஈபியில் போய் ஒரு விஷயத்தை சாதிக்கிறதா இருக்கட்டும், பொதுவெளியில் சாதிக்கிறதா இருக்கட்டும், அவரை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் ஒரு மாமாவை. ஒரு கல்யாணத்துக்கு எப்படி சடங்கெல்லாம் செய்யணுங்கிறதா இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு அது தெரியுது, அந்த விழுமியங்கள் தெரியுது, அந்த விஷயம் தெரியுது. அதனால ஒரு பெட்டர் லீடராக அவர் உருவாகிறாரு. நான் இங்கே அப்படி தான் மேடையில் உட்காந்துருக்க ஆளுமைகள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். அஷ்ரஃப் சாராக இருக்கட்டும், அருண் சாராக இருக்கட்டும், திருப்பதி சாராக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற தன்மையாக இருக்கட்டும், இதெல்லாம் ரசிக்கிறது தானே. நம்ம நீங்களே அங்கே உட்காந்து எவ்வளோ ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ரசிப்பு தன்மை என்ன ஆகுதுன்னா, ஒரு லீடரை எவால்வ் ஆகுது, ஒரு லீடரை உருவாக்குது. ஏன் நம்ம இப்படி இருக்கக்கூடாது? திருப்பதி சார் மாதிரி தமிழ் ஏன் நமக்கு, திருக்குறளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் ஏன் நமக்கு ஒழுங்காக தெரியும்? நோ ஃபார்வர்டிங் குரூப்னு ஒன்று வச்சுருக்காங்க. பாதி புரியாது எனக்கு, ஆனால் அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்கவும் படிக்கவும். அது அவ்வளோ நற்றினை இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அங்கே. நானும் சரவணன் சாரும் பேசிப்போம். பைதவே எங்கள் குடும்பத்து குலசாமி அவர் தான், சரவணன் சார் தான். எந்த டாக்டர் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறாலும் அவர் தானே குலசாமியாக இருக்க முடியும். அதுக்கு ஒரு பெரிய கைத்தறல்கள் சாருக்கு நான் இந்த நேரத்தில் கொடுத்துக்கிறேன். அப்பா நியரிங் 90. அது சரவணன் சாரால் தான் இன்னும் அப்பா துடிப்போடு இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃபு, பையன், நான். எங்களுக்கு அது உடம்புல எந்த வியாதியாலும் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் போவோம். அதே மாதிரி அவருக்குமே நல்ல பர்சனல் விஷயமா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், அடுத்த நகரதலாக இருக்கட்டும் எனக்கு அடிப்பார். அது விதமான பந்தம்ங்க. சென்னையில் அவ்வளோ வாய்ப்புகள் கிடச்சும் கொண்டாடி இருப்பாங்க அவரை. டெல்லி போயிருந்தாலும், பாம்பே போயிருந்தாலும், கல்கட்டா போயிருந்தாலும் அருண் சாரை கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. இதை விட நிச்சயமாக பெரிய இடத்துல இருந்திருப்பார். ஆனால் தனக்கு என்ன வேணுங்கிற அடம் இருக்குல்ல, அதுதான் அறமாக மாறி இங்கே உட்காந்துருக்காரு அவர். அந்த அடம் தான் அறமாக மாறி இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் சார் அழகாக அந்த வார்த்தையை சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அருண் சார் சொன்னது, இங்கே யாருமே இல்லையே, எப்பேற்பட்ட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை உயிர்கள் இருக்குது, நான் இங்கே இருக்கேனே, உச்சி பிள்ளையார் கோயில் மாதிரி நானும் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த திறன் இருக்குல்ல, அதான் இந்த ஒரு புத்தகத்தை அவரை எழுத வச்சிருக்கு. இதை கொண்டு போகணும், ஸ்கூல்ஸ் கொண்டு போகணும், காலேஜஸ் கொண்டு போகணும். லீடர்ஷிப்னா என்னங்கிறத தாண்டி மனிதத்துவம்னா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எங்கள் ஆர்ஜேஸ்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 இன்டர்வியூ நடத்திருப்பேன் எத்தனை ஆண்டு காலத்தில், 16 வருஷத்தில். ஏமா நீ ஆர்ஜே ஆகணும்னு கேட்பேன் வந்தோடனே. சார் நான் நல்லா லொடலுடன் பேசுவேன் சார் அப்படிம்பாங்க. லொடலுடன் பேசுறது தான் ரேடியோவில், அதுதான் தகுதின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பேசினா போதும் அப்படின்னு. அது வரல. நீங்கள் 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 8 நிமிஷம் தான் நம்மளோட லிங்க்குன்னு நான் சொல்கிறது, நான் பேசுகிற பேச்சு. அதுவும் 1.5 நிமிஷம் 2 நிமிஷமாக ஸ்ப்ளிட் பண்ணி வரும். பாட்டு வரும், இடையில கமர்ஷியல்ஸ் வரும்.
அதையும் தாண்டி அந்த 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நம்ம பேசுகிற ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு செயல் கேட்குறவங்களோட மனசுக்குள்ளே இருக்கணும். கேட்குறவங்க யார்? ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பாங்க, டீ கடையில் இருப்பாங்க, காரில் இருப்பாங்க, ஹெட்செட் போட்டு தனியாக வீட்டில் இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீ சொல்கிற ஒரு சொல் போய் தைக்கணும்னா அந்த சொல்லுக்காக நீ கிட்டத்தட்ட 500 பக்கங்கள் படித்தே ஆகணும், 500 விஷயங்கள் படித்தே ஆகணும். சுவாரஸ்யமாக சொல்ல கற்றுக்கணும். குந்தவை போய் வந்தியத்தேவன்ட்ட தன்னோட காதலை சொல்கிறா அப்படின்னா அதுக்கு ஒரு அழகு இருக்குல்ல. அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டை டீஸ் பண்ணுமானா சாதாரணமாக பொன்னியின் செல்வனுங்க இந்த படத்துல இருந்து இந்த பாட்டுங்க சொல்லாத மாம்பேன். அதே மாதிரி ஆர்ஜேஎஸ் ட்ரைனிங்கில் நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட. சார் நான் எப்படி பேசணும்னு கேட்பாங்க. இல்லை நம்மளை மாதிரி பேசி இமிட்டேட் பண்ணுவாங்க. ஜெயிச்சிருக்கோம் நம்ம பேசி இமிட்டேட் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் நீயா பேசுமா, உன்னோட பேச்சு உன்னோடதே இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் தமிழ் பேசு, ஆங்கில சொற்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க. அதுதான் நான் சொல்கிற அடிப்படையாக இருக்கும். அந்த பசங்க பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆர்ஜேவாக உருவானதுக்கப்புறம் அவங்களோட பரிணாமம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பாட்டை நான் தான் சொன்னேன், ஒரு பாட்டா சொல்லாதம்பேன். அத்தம் அழிந்ததடி சகியே கொற்றமும் வீழ்ந்ததடி அப்படின்னு ஆதித்த கரிகாலன் நந்தினியை பார்த்து பாடுறான். அப்படின்னா அத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கம்மாமே. வழி என்னோட வழி அடைஞ்சு போச்சு. எப்போ? உன்னை பார்த்ததுக்கப்புறம். கொற்றமும் வீழ்ந்ததுன்னா ஒரு ராஜாங்கம் வீழ்ந்து போச்சு. ஒரு காதலால் ஒரு ராஜாங்கம் வீழ்ந்தது அப்படின்னு ஆதித்த கரிகாலனோட வலிய பொன்னியின் செல்வன் ஒரு பாட்டா உருவாக்கியிருக்காரு இளங்கோ கிருஷ்ணன் கவிஞர். பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிளம் பெண்கிறது பெண்களோட பருவ பெயர்கள். அதுதான் பூக்களுக்கும் இருக்குங்கிறார். அரும்பு, அப்புறம் நனை, அப்புறம் முகை, அப்புறம் மொட்டு, அப்புறம் பூனை. அது ஒரு ஸ்டேஜ் இல்லை. இதை விளக்குங்கன்னு சொல்லுவேன். பொதுவாக ஸ்ரீரங்கத்தில் நீ கரண்ட் இருக்காது அப்படின்னு ரேடியோவில் சொன்னீங்கன்னா மொக்கையாக இருக்கும். ஸ்ரீரங்கத்து அம்புஜம் மாமி கிரைண்டர்லாம் சட்னிலாம் அரைச்சி வச்சுக்கோங்க, டேங்க்கில் தண்ணிலாம் ஏற்றி வச்சுக்கோங்க, மொபைலில் சார்ஜ்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க, ஏன்னா கரண்ட் இருக்காதுன்னு கடைசியாக கொண்டு வாங்க. நான் கரண்ட் இல்லாதனால ஏற்படுற பாதிப்புகள்லாம் சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க அலர்ட் ஆவாங்க. என்னமோ இவங்க சொல்கிறாங்களேன்னு கேட்பாங்க. இதுதான் சுவாரஸ்யம். சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. வாயை வச்சு பழச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதையுமே வார்த்தையாக்கி இவ்வளோ நேரம் சிரிக்காமல் இதுக்கு மட்டும் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா இல்லையா? அதையே வார்த்தையாக்கி வாழ்க்கையில் வசந்தமாக்குங்கன்னு சொல்லுவேன். 10 வருஷத்துக்கு நான் முன்னாடி பேசின பேச்சை நான் என்னைக்காவது பொது வெளியில் போனப்போ ஒருத்தவங்க சொல்லி கண்ணீர் மல்க அழறப்ப அங்கே நான் நெட்டான், ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோண்டா அப்படின்னு. திலைநகரில் அத்தனை மரங்கள், அவ்வளோ மரங்கள் இருந்துச்சுங்க. அதெல்லாம் வெட்டப்பட்டப்போ 2008 நினைக்கிறேன். 2 வீலரில் போயிட்டு இருந்தேன் என்னோட ஆஃபீஸ்க்கு. நேராக போய் லிங்க் 8:55 ஓப்பன் பண்ணி 9 மணிக்கு சொன்னேன், கஷ்டமாக இருக்குது திலைநகர் வழியாக வர்றதுக்கு, ஒரு குழந்தைய படுக்க போட்டு அறுத்துக்கிட்டு இருக்க மாதிரி என்னோட மனசு இருக்குது, அத்தனை மரங்களை அறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. 2016-17 ஒரு பொண்ணு வெஸ்டி ஸ்கூலில் வந்து சொல்கிறாங்க, சார் அன்றைக்கி சொன்னீங்கல்ல சார் அந்த வார்த்தை, நான் நிறைய மரம் வளர்க்குறேன் சார், நிறைய செடி வளர்க்குறேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. தட் இஸ் த சேஞ்ச். அதுதான் ஒரு பெரிய மாற்றமாக நான் நினைக்கிறது. பர்சனலாக நமக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும், சிலதை திருத்தி செயல்பாடுகளில் மாற்றுவோங்கிறத தாண்டி ஒரு தலைமைன்னு வந்ததுக்கப்புறம் அதற்கான சூழ்நிலையை உருவாக்குறது இருக்குல்ல. அழகாக சொன்னாங்க அருண் சார். நான் அதுக்கு முன்னாடி நல்ல வேளை அந்த 15 நிமிஷம் நான் வந்து கேட்டேன். யார் அட்ரஸ் பண்ணுறாங்களோ பிரச்சனையை, யார் அட்ரஸ் பண்ணுறாங்களோ பிரச்சனையை பாருங்கள், பர்சனை பார்க்காதீங்கன்னு சொன்னார் ஒரு வார்த்தை. கத்தியில் நடக்கிற மாதிரி ரேடியோலாம் டிபேட் நடக்கும். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏன் போர், காசாக்கும் இஸ்ரேலுக்கும் எதுக்கு, சாலை பணியாளர்கள் ஏன் அப்படி இருக்காங்க, வாத்தியார்களோட சம்பளம் ஏன் கம்மியாக போச்சுன்னு அன்றாட டாபிக்ஸை எடுத்து பேசணும், முலாம் பூசி பேசணும். ரொம்ப முக்கியமானது கயிறில் நடக்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆர்ஜேஸ் தவறுதலாக 2-3 வார்த்தை கூட விட்டாலோ, சாதி சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, கொஞ்சம் கூடுதலாக கர்நாடகாலேருந்து ஏன் தண்ணி விட மாட்டேங்கிறாங்கிற ஆக்ரோஷத்தை கொஞ்சம் 2 வார்த்தைகள் விட்டாலும் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு பிரச்சனை இல்லை. அவங்களோட குறைய முறையிடுறதுக்காக வருவாங்க. 40 பேர் வருவாங்க, 50 பேர் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. நான் யார் ஆர்ஜேங்கிறத காமிக்க மாட்டேன், மன்னிப்பே கேட்கணுங்க. அவங்க எப்படி பேசினாங்க அவங்க எங்களை பற்றி இந்த மாதிரி அப்படின்னு நிற்பாங்க. நான் ஆர்ஜே காமிக்க மாட்டேன், ஆர்ஜே இல்லைன்றுவேன். அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறதோ விளக்கம் கேட்குறதோ முழுக்க அந்த செயல்பாடுகளை நான் மட்டுமே, சொன்னார்ல டிராவிட் மாதிரி, நான் மட்டுமே ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் அந்த லீடரோட அழகு. லீடருங்கிறத தாண்டி அந்த நண்பனோட அழகு. ஏன்னா 2 பேரும் சந்திச்சாங்கன்னா இவங்க 2 பேச அவங்க 2 பேச அந்த பிரச்சனை இன்னும் பூதாகரமாக தான் வெடிக்கும். பொது நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி பொதுத்தன்மையாக அந்த மாதிரி ஒரு விமன் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசினா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட 1 மாதத்துல 4 பிரச்சனை வரும். ஏன்னா எல்லா வார்த்தைக்கும் நம்ம சொந்தக்காரங்க இல்லை, லிஸ்னர்ஸ் பேசிடுவாங்க சில நேரத்தில். அதற்கும் பொறுப்பு யார்? ஆர்ஜே தான் பொறுப்பு. அந்த நிகழ்ச்சி யார் நடத்துகிறாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அஷ்ரப் சார் உட்காந்தோன்னே ஃபஸ்ட்டாக தான் பாருங்களேன் எக்ஸ்பீரியன்ஸை. இது மாதிரி ப்ராப்ளம் வருமேன்னு கேட்டார். ஒரு ஸ்னிக்கோமீட்டர் மாதிரி கேட்டார். எல்லாம் வரும்ல, கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆகும்ல அப்படின்னாரு. நிச்சயமாக ஆகும். உங்கள் கேஸில் ஆகாதா, பேஷண்ட்ஸ்க்கு ஆகாதா, எத்தனை முறையீடுகள் இருக்கும், நர்ஸை எவ்வளோ திட்டிருப்பாங்க, டாக்டர்ஸ் எவ்வளோ திட்டிருப்பாங்க. ஆனாலும் அந்த செயலை கடுமையாக விடாப்பிடியாக தன்னம்பிக்கையோடு எழுச்சியோடு செய்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அதற்கான உதாரணம் அருண் சார் மாதிரியான ஒரு பேராளுமைகள் தான்.
இவங்களோட வாழ்க்கை இன்னும் வளம் பெறணும், நம்ம பார்த்து ரசிக்கணும். கிட்டத்தட்ட திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடக்க போகுது, ஹேப்பனிங்ஸ் இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பிரதீப்குமார் சாராக இருக்கட்டும், வைத்தியநாதன் சாராக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ் சான்றோர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த அரங்கமும் இன்னைக்கு விட்னஸ் பண்ணது அந்த விஷயத்தை. உங்களோட குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும், குரூப்லேருந்து வந்த பதில்களாக இருக்கட்டும், நீங்கள் இன்னைக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயம் எல்லாத்தையும் நம்மளால் கொண்டு போக முடியாது. நான் வேற, அஷ்ரஃப் சார் வேற, திருப்பதி சார் வேற, அருண் சார் வேற தான். அந்த வேறங்கிற வழி எதை நோக்கி போகுது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றத்தை. 10 ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஹலோ எஃப்எம் தமிழகம் முழுக்க. எங்கள் சிஓ கேட்குற ஒரே வார்த்தை, ஏங்க திருச்சியிலேருந்து மட்டும் 1.5 வருஷம் 2 வருஷம் தான் இருக்காங்க, எல்லாரும் போயிடுறாங்கன்ட்டு. அது மைனஸாக கூட ஆக வேண்டிய காலகட்டம் இருக்குது. என்னை விட அடுத்த நிலைக்கு சென்னைக்கோ துபாய்க்கோ போகிறப்ப அதுதான் என்னோட பெருமைன்னு நான் நினைப்பேன். அடுத்த கட்டத்திற்கு ஒருத்தரை நகர்த்துறது இருக்குதா, அதான் பெரிய லீடர்ஷிப்கான குவாலிட்டி அப்படிங்கிறத நினைப்பேன். என்ன மாதிரி 16 வருஷமும் என் கூட அவன் இருந்தானா சந்தோஷம்தான், மாற்று கருத்து இல்லை. கார்த்தின்னு என் கூட ஒரு பையன் இருப்பான், என் பையன் மாதிரி அவன். இன்னைக்கு துபாயில் ஒரு ஸ்டேஷனில் லீட் பண்ணிட்டு இருக்கான். ராஜ்வேல்னு ஒரு பையன் பேசு தமிழா பேச பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு என் கிட்ட இருக்க பசங்க என்னோட ரத்தனங்கள் மேலே போய் ஜொலிக்கிறது இருக்குல்ல. நான் எடுத்த எல்லா கற்களும் நல்ல கற்களான்னு தெரியாது, ஆனால் ரத்தனமா உருவாக்கி இருக்கும்னு நினைக்கிறப்ப அதில் ஒரு பெரிய பெருமிதம். அவங்கள டிவியில் பார்க்குறப்ப, அவங்களோட ரேடியோ ஷோவில் கேட்குறப்ப ஒரு லீடருக்கான பெரிய கடமை அது. நகர்த்துவது, டேலண்ட்ஸை நகர்த்துவது, டேலண்ட்ஸை உருவாக்குவது. அந்த வகையில் நிச்சயமாக இங்கே உட்காந்துருக்க சார் சொன்னாங்க, சீனியர் டாக்டர் இருக்காங்க, அவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது. நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் பயணிப்போங்கிற அந்த ஒரு உறுதியை சொல்லி நேரமின்மை காரணமாக என்னோட எண்ணங்களுக்கு திரையிடுகிறேன். வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஸோ சஹா சார், உங்களை ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா நல்ல தமிழ் கேட்கணும். நல்ல தமிழ், நல்ல ஒரு அருமையாக பேசினார். இது மாதிரி ஒரு தமிழ் கேட்குறதே வந்து ரொம்ப ரேராக ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ரேடியோவில் எங்கே இருந்தாலும் இது சஹா பேசுகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நல்ல தமிழ் கேட்கறதுக்காக தான் பர்டிகுலராக. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த புக்கில் வந்து சில ஆட்ரிபியூட்ஸ், அதாவது இந்த புக்கு வந்து நிறைய பேர் பார்த்து இது இஸ் இஸ் சம்திங் அபவுட் யூ, உங்களை பற்றினதா அப்படின்னு கேட்கும்போது என்ன பற்றினது இல்லை, உங்களை பற்றினது அப்படின்னு சொல்லுவேன். நான் பார்த்த நல்ல லீடர்ஷிப் ஆட்ரிபியூட் அப்படி பார்க்கும்போது சஹாவை பற்றியும் நான் ஒரு சில அந்த டீம் பாண்டிங், அந்த டீம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு வாட்டி டிஸ்கஸிங் வித், அதை நான் எழுதியிருந்தேன். ஸோ லீடர்னா யாரு அப்படின்னா, நான் சின்ன வயசுல பார்க்கும்போது லீடர்னா யாரு தலைவர் அப்படின்னும் போது ஒரு 4ஆம் கிளாஸ் இல்ல 3ஆம் கிளாஸ் பார்க்கும்போது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். அவர் சொன்னது வேற. ஆனா எனக்கு லீடர்னா அந்த 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் எம்ஜிஆர். ஓகே, இன்னைக்கும் வந்து அலிபாபா 42 அந்த தரையில உட்காந்து நான் பார்த்தது எனக்கு அவ்வளோ அப்படியே பதிவா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் இறக்கும் போது கோடிக்கணக்கான பீப்புள் அவருக்கு பின்னாடி இருக்கும்போது தலைவர்னா இதுதான்டா, இப்படிதான் தலைமைனா இப்படிதான் இருக்கும், ஆளுமைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, அவர் இறந்த அப்புறமும் அந்த ஊர்தியில ஏறத்துக்கு எல்லாம் சண்டை போடும் போது இறந்த அப்புறமும் ஒருத்தருக்கு இவ்வளவு மரியாதை இருக்குமா அப்படின்னு. அது வரைக்கும் லீடர்ஷிப்னா ஒரு அத்தாரிட்டி. ஓகே, அதாவது அவங்க சொல்றத எல்லாரும் கேட்கணும், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பீப்புள் அவங்களுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். இது வந்து நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு வரல. அடையாறுல பார்க்கும்போது பை காட்ஸ் கிரேஸ் நான் டாக்டர் வி சாந்தா கூட இருந்தேன். பட் அப்போ வந்து அவங்க டோட்டலி ஆப்போசிட். ஷீ இஸ் அ கிரேட் லீடர். எல்லாருக்கும் தெரியும் சாந்தா மேடம்னா யாருன்னு, பெரிய லீடர். அமைதியா இருந்தும் லீடர் இருக்கலாம்னு அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன். லீடர்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பவர்ஃபுல்லா அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அமைதியா ஒரு சொல், ஓகே, நிறைய உங்களை பேச விட்டு ஒரே ஒரு சொல், அது வந்து கட்டளையா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பார்த்த உடனே எனக்கு லீடர்னு தெரிஞ்சது. மனசு நம்ம நிறைய சென்னையை விட்டு நம்ம திருச்சி வந்து ஒரு 15 வருஷம் நிறைய டீம்ல மெம்பரா இருந்து லீடரா இருந்து டீம் பில்ட் பண்ணும்போது நிறைய பேர் நம்மளுக்கும் தெரியாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது தான் லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் அத்தாரிட்டி, இட் இஸ் அபவுட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, அவங்க எப்படி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அவங்கள பார்த்தா தெரியாது. எல்லா லீடர்ஸையும் நம்ம பார்த்த உடனே தெரியாது. நம்ம பார்த்த உடனே தெரியும்னா அவங்க ஆட்டோக்ரேட்டாவோ டிக்டேட்டரா இருந்தால் தான் அவங்க லீடர் நம்மளுக்கு தெரியும். பட் நிறைய பேர் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அடையாள நிறைய பேர் பார்த்தேன். இந்த லீடர்ஸ்லாம் எப்படின்னா ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, நம்மளை பேச விடுவாங்க,
நான் தப்புனா நம்ம தைரியமா சார் நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்றான். தப்புனா அவங்க தப்பு நம்ம கிட்ட சாரி கூட கேட்பாங்க. அந்த டைம்ல இவங்கலாம் லீடரா அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். எப்போ இவங்கலாம் ஒரு பெரிய லீடர்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா, நான் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இவங்க இப்படி இந்த சிச்சுவேஷன் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சப்கான்ஷியஸா வந்தது ஒரு சில பேர். அப்பதான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய லீடர்ஸோட நான் இருந்திருக்கேனா. ஓகே, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல டாக்டர் சாந்தா மட்டும் லீடர்ஸ் இல்லை, டாக்டர் ரமணன், நீங்க அங்க போட்டோஸ் டாக்டர் ரமணன் போட்டோ இருக்கு, டாக்டர் சாகர் சார் போட்டோ இருக்கு, கிரேட்டஸ்ட் லீடர்ஸ். பட் ஆனா என்னன்னா தே ஹேட் எ டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஓகே, நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ லீடர்ஷிப் அப்படின்றது ஸ்ட்ராங்கா ஃபோர்ஸ்ஃபுல்லா அத்தாரிட்டேட்டிவா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கம்மியா பேசி உங்களை அதிகமா பேசி நீங்க பேசுறத அக்செப்ட் பண்ணி தப்புனா சாரி சொல்றவங்க கூட லீடர் ஆகலான்னு லேட்டரா தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ ஏன் இதை பத்தி நம்ம ஒரு புக் எழுதக்கூடாது? வை இது இட்ஸ் நாட் அபவுட் மீ. ஓகே, இட்ஸ் அபவுட் லீடர்ஷிப் ஆட்ரிபியூட்ஸ். எல்லார்கிட்டையும் லீடர்ஷிப் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, லீடர்ஸ் ஆர் நாட் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். ஓகே, டாக்டர் எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை சாந்தா மாதிரியோ எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் ஆர் வெரி ரேர். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஆர்டினரி பீப்புள் who have tapped extraordinary potential. லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் அத்தாரிட்டி, லீடர்ஷிப் அபவுட் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படி எத்தனை பேர் நம்ம ஒரு நாளைக்கு அவங்க வாழ்க்கையை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது? ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை வச்சு தான் ஐ தாட் ஐ வில் ரைட் திஸ் புக். எனக்கு முக்கியமான ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான வேல்யூஸ், முக்கியமான ஸ்கில் செட், ஒரு எஃபெக்டிவான லீடர் உருவாக்குறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டு ஐ ரிட்டன். இதில் நிறைய பேரோட ஃபேஸ் இருக்கு. சக்தி எடுத்தா ஓகே, இன்டெகிரிட்டி. ஓகே, சக்தியை பொறுத்தவரை இன்டெகிரிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டவன். ஐ பீன் வித் ஹிம். நான் திருச்சியில் இறங்கும் போது ஹி வாஸ் தேர். இன்டெகிரிட்டினா என்ன, எஃபெக்டிவ் லீடர்ஷிப்னா சுப்பிரமணியம். ஓகே, ஹவு ஹி மேனேஜஸ் ஸ்டாஃப்ஸ். ஓகே, சஹா சார் டீம் பாண்டிங். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டைம் நான் திருப்பதிக்கு பேசும்போது ஒரு புக் எழுதலாமான்னு எனக்கு தோணும். எவ்ரி டைம் அவர் ஒரு ஸ்டெப் மேலே போகணும். எத்திக்ஸ்னா ஒரு ஸ்டெப் மேலே. நானும் அவரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். சார் ஒரு காலத்தில் எத்தனை காப்பிரைட்ஸ் எவேஷன் பண்ணியிருக்கோம், எத்தனை புக்கு ஜெராக்ஸ் எடுத்து நான் படிச்சிருக்கேன். ஏன்னா சேலரி வந்து 5000. அடையாரில் நான் ஃபெலோஷிப் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது 7500 ரூபாய் சேலரி. எப்போ என்னோட வயசு வந்து அப்போ 30. ஓகே, 28ல் என்னோட இன்டர்ன்ஷிப் 8,000 ருபீஸ் சேலரி வாங்கிட்டு இருக்கேன். என்னால் புக்கெலாம் வாங்க முடியாது. எத்தனை ஜெராக்ஸ் எடுத்திருப்பேன். ஓகே, இப்போ ஐ ஃபீல் வெரி பேட் திருப்பதி சார். இப்போ வந்து நான் புக்கு நான் ஜெராக்ஸ் எடுக்கிறது இல்லை. எதா இருந்தாலும் நான் வாங்குறது, எவ்வளோ டாலர்ஸாக இருந்தாலும் ஐ பை. ஏன்னா ஒரு புக்கு எழுதுறதோட தாக்கம் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் பையிங் தட் புக், ஐ எம் நாட் ஜெராக்ஸிங்னு சொல்லும்போது இவர் எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் யோசிப்பார். அவர் என்ன சொன்னார்னா, ஆமா அருண், நானும் அதான் ஃபீல் பண்றேன். நான் என்னென்ன புக்கெலாம் முன்னாடி ஜெராக்ஸ் எடுத்தனோ அதெல்லாம் இப்போ படிக்கிறனோ இல்லையோ அதை நான் வாங்குறேன் அப்படின்னாரு. நான் ஆடி போயிட்டேன். எவ்ரி டைம் நான் திருப்பதி கிட்ட பேசும்போது அவ்வளோ ஃபேக்ட்ஸ் அபவுட் லைஃப் ஹி கிவ்ஸ். ஸோ திஸ் புக் இஸ் நாட் அபவுட் மீ. இட்ஸ் நாட் அபவுட் நான் என்ன, என்னோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன. நிறைய பேர் அது மாதிரி யோசிக்கிறாங்க. இட்ஸ் நாட் அபவுட், இட்ஸ் அபவுட் யூ. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஐ சி வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ். டெய்லி என்னோட வீட்டில் என் வைஃப் சொல்ல, லிவ் ஃபார் த மூமெண்ட் அருண். ஓகே, நீங்க எதையோ யோசிச்சுட்டு இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற லிவிங் த மூமெண்ட், அது ஒரு ஆட்ரிபியூட்டா போட்டிருப்பேன். ஏன்னா ஐ ஃபீல் தட் ஆட்ரிபியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Okay, so every time either you learn from somebody or somebody will tell you you should have this attribute to be a leader. Okay, living for the moment, I think சரவணன் சார் எல்லார் வீட்லயும் நம்ம கேட்கறது தான். இன்ஃபேக்ட் சரவணன் சார் தான் எல்லார் வீட்டோட குலசாமியும். ஓகே, சஹாவோட குலசாமி மட்டும் கிடையாது. ஓகே, சஹா மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் தம். ஸோ எவ்ரிபடி டீச்சர்ஸ். ஒவ்வொருத்தர்கிட்டையும் there are certain good attributes. இன்னைக்கு காலகட்டத்தில் டாக்டர் சாந்தாவோ டாக்டர் எம்ஜிஆர் மாதிரி பெரிய லீடர்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யூ நீட் டு see around. ஓகே, ஒவ்வொருத்தர்கிட்டையும் some good attributes are there. அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணும். சில attributes நம்மளது தப்பா இருக்கலாம். ஓகே, லீடர்ஷிப்க்கு அகெயின்ஸ்டா இருக்கலாம். அதெல்லாம் விடுறதுக்கு பார்க்கணும். I feel it is very important this healthcare sectors gets more and more good leaders. Okay, thank you very much. இங்கே ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு இன்ஃபேக்ட் தான். இப்போ தான் ஜஸ்ட் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் டாக்டர் அருண் சார் அண்ட் டாக்டர் சுப்பு சார். இதை ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு சார் என்கிட்ட ஷேர் பண்ணார். எனக்கு அப்போ தெரியல எதுக்கு ஷேர் பண்ணார் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து நான் ஒரு 2-3 ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன் சாருக்கு. So I feel very happy to be associated with Dr. Arun sir, and somehow I was also become part of journey in the booklet.
வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணார். அப்போ ஒரு சின்னதாக பேசுகிறோம். அப்போ சார் சொன்னார், இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் ஃபீல் பண்ணுறாங்க புக் எழுதணும் அப்படின்னு. ஸோ ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் இல்லை சார் கண்டிப்பாக எழுதலாம். அண்ட் தட் டைம் ஹீ செட் தட் இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் இது மெடிக்கல் ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா கார்பரேட்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா துறைகளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ வெரி மச் சார் இந்த சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலி இந்த ப்ரோக்ராம் வந்து எண்டில் வரைச்சு எல்லாருமே ஒருத்தர் யாரையாவது நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் ஓடிட்டு இருக்கு, ஃபினிஷர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னியோட ஃபினிஷர் நமக்காக டாக்டர் திருப்பதி சார். சார் ப்ளீஸ் கம் அண்ட் அட்ரஸ் த ஆடியன்ஸ். Arun is have a choice of words, you know. He gave the invitation, he printed the invitation, he gave to me. You have to talk, what criticism I asked. No criticism, it's reflection. Don't criticize, it's a reflection. See, now my role is just a mirror. Mirror reflects what is there. My role is there. And really, I'm honored to be here because I have to reflect this book, I have to be in English, to have read it in English. Okay? So that is my job, certainly already. To be honest, see, leadership means getting not only what he says power or authority, it's a more of responsibility and involvement. But an example of involvement is there. One person, if you think in Trichy, if somebody says IMA, next name will come Dr. Ashraf. See, almost you must see as merged. Tamil இரண்டரை கலந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, automatically. But what the infuse systems, infuse some value system into it. Example, I would say that Trichy IML, a very, very important value system, I would say, it's okay, it's our people, close people. He had never allowed a single drop of alcohol into the association. Can we name any association? No, not a single drop. It was actually because of him, otherwise no. To be honest, on any occasion, on any get-togethers, whatever, maybe family get-together, whatever, not a single drop of alcohol came into this association. One. Number two is, this is the one association where you don't get the sponsored speakers. Please understand, some hospital will, or a company or will come, they sponsor and they will choose a speaker, and because we provide the audience. This was not allowed. Only the meritorious speakers. These are value systems which has been infused by us. And I'm happy that he knows me from my childhood days, even with my trousers or not, I don't know, both. Okay? But now he addressed me as my friend, as his friend. That is, I think, I feel very privileged to be in that. And to Saga, understand, he later told me that he is my school junior, Kamakudi Vidyalaya. And his name was Shanmuganathan, yes. Then and he was also my brother's classmate. Then I somewhat recognized him, okay. But definitely I know that he was not such a voiceful or vociferous as probably he is very soft-spoken, probably. And he will not push into this. Probably I may be loud-spoken speaking there, but that's a really phenomenal growth. And his contribution, see, understand, he makes a significant population at peace in night. That is very important. Please, he makes a significant population to be at peace at night. And thanks on behalf of citizens of Trichy, please. And third thing, nowadays, sorry to say, we are getting more speakers. Speakers in Panjame get different difficulties getting an audience. This is from here, conference to everywhere. You go to the conference, first day, the last day conference, the speaker, chairperson will be there, nobody will be there. Because it's not the fault of the problem. Because we have more gadgets to get the information. We have many things. See, Saturday, 11 to 12, it's a prime time for everybody.
See, I'm not finding fault, but really, now it's a very, very difficult to get the audience. So I welcome the audience. So they prove the function very important on this. Because, and இது கூட சொல்லுவாங்க, ஜானகிராமன் கதை சொல்லுவார், கேட்பதே ஒரு கலை அப்படின்னு. That is also the art of learning and art of listening. He has put in these books very beautifully. And we learn every day, okay? Now I came inside, I thought, I told Arun to keep lift, whether he has put the lift or not. I was, because I was only a more procrastinating fellow who had a lift in my house itself, okay? So I was there. Then when I was stepping there, I found one youngster was just climbing very swiftly. None other than Vishwanaran sir. Then I said, okay, we have to follow his footsteps back. Thank you, sir. So I can talk everybody on this. But see, the problem is in particularly India, or particularly this part of India, we don't know the difference between the celebrity and leader. We confuse with the celebrity and leader. See, he mentioned about MGR. When he was in school days, somebody asked me, because that's how the media is powerful media, you know, with this. Somebody asked me, what is the Tamil translation for Chief Minister? He was not aware. Just I recalculated and said, Puratchi Thalavar. I was Puratchi Thalavar. So Chief Minister is equivalent to what is called a Puratchi Thalavar, which is totally ignorant about that. But what is the Thala? Everybody is. Because the problem is, if you take a magazine, whatever thing is, only cinema-centered celebrity is considered as leaders. That is a very pathetic situation. Which I'm not saying cinema is an art form. Definitely, we have to respect that. That's not them. But the only leadership can be found in that only is a very, very pathetic situation which the society is going. And that what he in his book is that you discover leader in oneself. Because I would say that leadership is not a static or observed phenomena. It's a dynamic phenomena. If I am a prime minister, okay, I'm a president of India. If I am boarding a flight, I'm sitting in now the leader is the pilot, not me. In that situation, the situation makes a leader. In my house, if I am there, my wife cooks in the kitchen, she is a leader there. I cannot go and do whatever thing I should do. She is a leader there. So leader is always a dynamic process. It is situation variances. And more specifically, I would say that, funny aside, I would say that once I went to get the knife and cut the vegetables, okay? My daughter came and said that, Appa, see, நீ கத்தி பிடிக்கலாம் சர்ஜன், அந்த கத்தி வேற இந்த கத்தி வேற, உன் கையை நம்பி தான் நாலு உயிர் இருக்கு, நீ கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால நீ வேலையை பாரு, நீ அந்த கத்தியை மட்டும் பிடி, இந்த கத்தியை நாங்கள் பிடிச்சிக்கிறோம். So that is, even the instrument of leadership changes. It's a totally, when you go on the bus driver is a leader. Going in auto driver is a leader. When I finish my rounds, the patient, the nurses are the leader there. So it is a changing process, and what he has mentioned in the book is correct. A good follower is a good leader. Leader is not an absolute thing. It is not a dictatorship over here. That's a growth can be of three types. Essentially three. One is a self-growth, then is a dimensional growth, then is evolutionary growth. We have to be that has to be taken care, and we also contribute for the three growths. Self-growth is, as a child we grow up and a school, that's a child growth. Dimensional growth is what every others do. More than your profession, you do other works, social things, contribute to society, you have some passion, that's a dimensional growth. And evolutionary growth means what you leave for the next people, next generation. We have to contribute of these things. That is what Arun exactly does. Here he contributes to self-growth, dimensional growth, and evolutionary growth.
And I would say that he is always wants to dissipate the knowledge and dissipate knowledge and what are the things to the masses, to where it has to go. I usually to say that when Round's sisters will say, "Sir, Arun sir, phone edukka maateenga." Just for fun, I will say that just you calls to the FM radio. He'll be speaking in some radio. Okay, so he wants to dissipate that. That's what. This is what fun about that. Another thing, what I learned here, what he infused here in this part is, doctors, we generally have some ego. Rather, we tend to saying no means we think no and theriyala, we have some reservations on that. He was the person, he and his team were the person who introduced the term tumor board into this. Tumor board. Where they said that the patient, I won't give opinion now. We will discuss and let you know. And he made it open. Nothing secret about that. It's a tumor board meeting. That is one collaborative event he took. That I really learned from this book also. One. Number two is, as a private practitioner, really academically interested, I was interested in publishing papers. Initially, I was difficult in publishing papers. And now I am very easy, but I am not doing that. This is my own pitfall. But we don't have numbers. As individual practitioners, we don't have numbers to person. But we have knowledge, we have the insight into that, we have numbers. How to beat it? He gave a good solution, a collaborative group. For individual doctors, he formed the group and pooled the data and giving with a beautiful thing. And this has also been mentioned here. So these are the, like what I said to Ashraf sir, everybody, these are the important things he has put into by his dimensional growth, he has put into the evolution of medicine over here. And that is what I always, and I think I should finish here because, and what he says is, finally see, whatever see, whenever you go search engine, wherever you go, finally home. That's all. So, whatever you go, finally you have to come to home. Philosophical, that's a different issue. Home. So, he says, my first leader is my mother. That's one. And definitely, he says, but this book is possible because of a daughter and mother. So, wherever you go, please, it's a responsibility. The leadership is responsibility, not the profession alone, the family alone. Everybody puts their view, puts their contribution, puts an effort in the leadership attitude. Because the family is a very important thing, what I would say that for Indian subcontinent, where we had many, many invasions to us. Two things which we still have a say in this world is, because nobody could break that system, is one is agriculture, then is a family system. These were the two systems which were not able to break by any invaders. That's why we are very strong enough. See, understand, here out of the packet spending of average Indian citizen is 85% of people spend from the packet for healthcare. Somehow they do that. And the world average is 40%, 85% they do that. See that, please see that patient is admitted in the ICU. Somehow they pay the money, the responsibility, father or mother, somebody, they think that it's my family is my responsibility. So, see, they will be they will be sleeping. They will pay thousands of rupees in the ICU, they will be sleeping. And see, understand, for this healthcare expenditure, 65 lakhs of people are pushed to poverty in India. So, we have the responsibility. Since every family has a responsibility, as a doctor, we are privileged, we have a responsibility to be a good leader, responsible leader. And finally, just a 2 point to that, criticism, 2 point, the book is somewhat costly, reduce it. Okay? Second thing, you have referred many books. I wish you to include Tirukkural also in this. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றுமே. நன்றி. Thank you, sir. Thank you very much
for the insight. அந்த புஸ்தகத்தை பற்றியே ஒரு அளவு சார் சொல்லியிருக்காரு. ஸோ இட் வில் ஹெல்ப் all of us when we will be reading this book. Finally, time to vote of thanks. I sincerely thank first Dr. Arun to give us this opportunity. He has not only written the book, but he has also invited us, and we all are here together. ஒரு சிந்திக்க வச்சிருக்காருன்னு தான் நான் சொல்வேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் டுடே அவரோட பிஸி ஷெட்யூல் இருக்கிறச்சையும் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு டாக்டர் அஷ்ரஃப் அண்ட் டாக்டர்ஸ் திருப்பதி சார் அண்ட் அதர் டாக்டர்ஸ், யூ ஆல் ஆர் ஹியர். ஸோ we are really grateful for your presence. It will really help us to take something, when we go back to our workplace. Thank you very much to all of you, sir. And Saha sir, yes, எப்போவுமே அவர் பேசினா அது எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம அதை ரொம்ப கவனிப்போம் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது. தேங்க்யூ வெரி மச் சார். யூ ஆல்வேஸ் சர்ப்ரைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் எவ்ரி டைம் யூ வென் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைக். இட்ஸ் ஆல்வேஸ் சர்ப்ரைஸ். ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இப்போது சார் தன்னோட உரையில் சொன்னார், இன்றைக்கி நிறையா ஸ்பீக்கர் இருப்பாங்க, ஆடியன்ஸ் தான் இல்லை அப்படின்னு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ. யூ ஹாவ் கம் ஹியர் ஆல் த வே. உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு, இவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் தாண்டி இந்த ஒர்க் ஷாப் நடக்கிறது, இன்னும் 2 மணி வரைக்கும் போகணும். இந்த ஒர்க் ஷாப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தது அருண் சார், டாக்டர் சுப்பிரமணியன், டாக்டர் விக்னேஷ், இவங்க 3 பேருக்கும் மிக மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்டர்னலி சப்போர்ட் பண்ண ரிலையன்ஸ்க்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் டாக்டர் செந்தில் இஸ் ஹியர். டாக்டர் செந்தில் சாருக்கும் வெரி வெரி தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் பீங் ஒன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி. ஸோ செகண்ட் ஹாஃபில் சுபு சார், டாக்டர் செந்தில் அண்ட் விக்னேஷ் சார் ஃபேக்கல்ட்டி. இஸ் கோயிங் டு take you through some more sessions till 2 o'clock. So thank you very much. ஒரு பேரை நான் சொல்லாட்டா அது இந்த ப்ரோக்ராம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அது கேகே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எப்போவுமே பேக் போன், எங்களோட எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரு பேக் போனாக இருக்குது. கேகே சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட டைரக்டர் இங்கே இருக்கார், சேஷாச்சலம் சார். சார் தேங்க்யூ வெரி மச். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த ட்ரஸ்ட் மூலமாக we are able to do lot of things. Thank you very much.